இன்றைக்கி நம்ம சுடிதார் மினியேச்சர் ஆல்பத்தில் அடுத்து என்ன தைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யோகட் குர்த்தி தான் இன்றைக்கி வந்து தைச்சி காமிக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே வந்து இந்த ஏலைன் கமீஸ் நார்மல் கமீஸ் வந்து என்னோடய போன வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது நார்மல் கமீஸ்னால் சைடு வந்து இந்த மாதிரி ஓப்பன், அதாவது ஸ்லீட் வச்சு தான் வந்து மினியேச்சராக உங்களுக்கு தைச்சி காமிச்சிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஏலைன் கமீஸு, இது ஏற்கனவே என்னோடய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவையில்லாம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி தைக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யோகட் குர்த்தி பேட்டர்ன் தான் உங்களுக்கு நான் மினியேச்சராக தைச்சி காமிக்க போகிறேன். இந்த யோகட் குர்த்தியோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வரை கட் ஆகி மேலே ஒரு போர்ஷன் கீழே ஒரு போர்ஷன் இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் வச்சுக்கலாம், இல்லைன்னா சேம் கலராக வச்சுக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ். ஓகே, இப்போ இதை எப்படி மினியேச்சர் நம்ம தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யோகட் குர்த்தி மினியேச்சருக்கு நம்ம வந்து பேட்டர்ன் ஷீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அக்யூரேட் மெஷர்மெண்ட் கிடையாது. இது எல்லாமே சும்மா நான் ரஃப்பாக தான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எதுக்காக நம்ம வந்து நம்ம குட்டி குட்டி ட்ரெஸ்ஸாக நம்ம தைச்சி எதுக்காக ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃபைல் ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா? அதாவது இப்போது ஃப்யூச்சரில் வந்து ஒரு நார்மல் கமீஸ்னால் என்ன, யோகட் குர்த்தினா என்ன, பேனல் கட் குர்த்தினா என்ன அப்படிங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வந்து ஃபைல் ரெடி பண்ணுறோம். சரிங்களா? அப்படி இருக்க பட்சத்தில் அதோட சாம்பிள் பீஸ் தான் நம்ம வந்து தைச்சி ஃபைல் பண்ணுறோம். அதனால் நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டான மெஷர்மெண்ட் தேவைப்படாது. இதுவே நான் வந்து ஒரு அப்ராச்மெண்ட்டாக நான் ரஃப் ஹேண்டில் ஒரு மெஷர்மெண்ட்டில் கழுத்து வளைவு ஆம்கோல் வளைவுலாம் போட்டுருவேன். உங்களுக்கு புரியுறதுக்காக தான் நான் வந்து சின்ன சின்ன மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு அதில் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இது வந்து அக்யூரேட் மெஷர்மெண்ட் கிடையாது. ஓகே, இப்போ வந்து டாலோட ஹைட் என்னென்னா நம்ம 8 இன்ச் சொன்னோம். ஆனால் சில டால் பார்த்திங்கன்னா 6 இன்ச் வரை தான் அந்த முட்டு வரை இருக்கும். சரிங்களா? அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 9 இன்ச்சு நான் வந்து லென்த் பண்ணிக்கிறேன். 9 இன்ச்சு இல்லை 8 இன்ச் கூட போதும். சரிங்களா? இப்போ 8 இன்ச்சு லென்த் வச்சுருக்கேன். நேற்று வந்து நான் 9 இன்ச் வச்சேன். உங்களுக்கு தேவைன்னா 9 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 8 இன்ச் வச்சுருக்கேன். 8 இன்ச் வச்சுருக்கேன். அதாவது இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் லென்த் வந்து 8 இன்ச்சு. நம்ம இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு தான் நம்ம, ஏன்னா அந்த ஒரு பாயிண்டில் தான் நான் ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதனால் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் லைன் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து அகலம், அதாவது ஃபஸ்ட்டு ஷோல்டர் நீளம் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு. அப்படின்னா கழுத்து அகலத்துக்கு ஒரு 3/4 இன்ச்சு, இந்த ஷோல்டர் அகலத்துக்கு ஒரு 3/4 இன்ச்சு, மொத்தம் 1.5 இன்ச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து 1.25 இன்ச்சு. ஆம்கோல் லென்த் இருக்குல்ல, அது 1.25 இன்ச்சு. அடுத்து முன்கழுத்து நீளம் வந்து 3/4 இன்ச் வச்சுருக்கேன். 3/4 இன்ச் வைக்கலாம், 1 இன்ச் வைக்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து ஜஸ்ட் ரவுண்ட் இருக்குல்ல, அது வந்து 2.5 இன்ச்சு. 2.5 இன்ச்சு இல்லைனா 2 இன்ச் கூட போதும். சரிங்களா? அடுத்து இங்கேருந்து எவ்வளோக்கு சொன்னால் ஷோல்டர் டு வேஸ்ட்டு, அதுவும் 2.5 இன்ச்சுக்கு சொன்னேன். இப்போ அந்த வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு 1.25 இன்ச்சு, இல்லைன்னா 2.25 இன்ச்சு. இங்கே 2.5, இங்கே 2.25. சரிங்களா? நம்மளுக்கு இந்த சுடிதாரோட ஷேப் தெரியுமா, நம்மளுக்கு இந்த மாதிரி தானே ஷேப் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்க வேண்டியது. சரிங்களா? இப்போ இந்த வேஸ்ட் லைனுக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கிறது. இப்போ இது முடிஞ்சுது. இப்போ இந்த ஜஸ்ட்டையும் வேஸ்ட்டையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அடுத்து பார்த்திங்கன்னா இந்த யோகட் குர்த்தியோட பேட்டர்னும் ஏலைன் கமீஸோட பேட்டர்னும் ஒன்று போல் தான் இருக்கும். சரிங்களா? இதுவே வந்து நீங்கள் சைடு ஸ்லிட் வச்சு நீங்கள் அடிக்கலாம். நான் வந்து இதை வந்து குர்த்தியாக தைக்க போகிறேன், கமீஸாக தைக்காமல் குர்த்தியாக தைக்க போகிறேன். சரிங்களா? இப்போ நம்ம ஃபுல் லென்த் இருக்குல்ல, கீழே நம்ம வந்து பாட்டத்தில் இங்கே எவ்வளோ எடுத்தோம், 2.25 இன்ச் எடுத்தோம். அதே 2.25 இன்ச்சை நான் இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம வந்து ஃப்ளாருக்காக, அதாவது இப்போ ஏலைன் கமீஸ்னால் எப்படி இருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து வச்சு
இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஏலைன் கம்மீஸ் இருக்கும் சரிங்களா. அந்த ஃப்ளார் வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா இங்கேருந்து இந்த 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்க, அதே 2.25 இன்ச்சை மார்க் பண்ணி உங்கள்கிட்ட கிளாத் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ளார் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு கொடுக்குறேன். இந்த ஃப்ளார் கொடுக்க இல்லை எனக்கு இது ஃபுல்லாகவே ஃப்ளார் வேணுனாலும் நீங்கள் ஃப்ளார் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த வெயிஸ்ட்டு டாட்டையும் இந்த வெயிட் மெஷர் பண்ணிக்கலாம், இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வேஸ்ட் பார்ட்டு அப்புறம் கீழே நம்ம வந்து ஃப்ளார் விட்டுருக்கோம்ல அந்த பார்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இது ஸ்ட்ரைட்டாக வைக்கலாம், இல்லைன்னா ஒரு கர்வியாக ஒரு லைன் கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம வந்து யோகட் குர்த்தி தான் இதுக்கப்புறம் அப்போனா மேலேயும் கட் ஆயிரும் கீழே கட் ஆயிரும். இதை எப்படி கட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஆம்கோலுக்கு வளைவு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம தனித்தனியாக கட் பண்ணணும் சரிங்களா. இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணிடுறேன். இப்போ மேலே ஒரு போர்ஷன் கீழே ஒரு போர்ஷன் ஆகிட்டு சரிங்களா. இப்போ நம்ம மேலே ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கணும், கீழே ஒரு கலர் கொடுக்கணும். ஓகே, இப்போ பேட்டர்ன் ஷீட் கட் பண்ணியாச்சு. அடுத்து கிளாத்தில் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கிளாத் பார்த்திங்கன்னா ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன், ரெண்டுமே சில்க் காட்டன் தான், நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. ஒரு சாண்டல் அப்புறம் நல்லா ஒரு லாவெண்டர் கலர் எடுத்திருக்கேன். நான் இதுக்கு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ பேட்டர்ன் ஷீட்டை பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். லைனிங் 2 பீஸ் எடுத்திருக்கேன், பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வச்சு இந்த பேட்டர்ன் ஷீட் அப்படி வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த 1/2 இன்ச் மேலே எதுக்காக விட்டுருக்கேன்னா நம்ம வந்து யோக்கும் அப்புறம் யோக் பாட்டு கீழே நம்ம வந்து தனித்தனியாக கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து அப்படியே வந்து கட் பண்ணிட்டோம், சீம் அலவன்ஸ் எதுவும் இடலை சரிங்களா. எதுக்காக அந்த பேட்டர்ன் ஷீட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ வந்து புரியும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பேட்டர்ன் ஷீட்டை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். நம்ம கிளாத்தில் வச்சு வைக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு சீம் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது இதில் ஒரு 1/2 இன்ச்சு போயிடும், இதில் ஒரு 1/2 இன்ச் போயிடும். நீங்கள் அப்படியே வச்சு தைச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்து கம்மியாயிரும். அதனால் பேட்டர்ன் ஷீட்டில் கட் பண்ணிட்டு அப்புறம் கிளாத்தில் கட் பண்ணணும். அந்த 1/2 இன்ச்சு சீம் வந்து கண்டிப்பாக விடணும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக சரிங்களா. இப்போ வந்து நம்ம கீழே உள்ள போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து லைனிங் பீஸு. அடுத்து இந்த யோக் பாட்டுக்கும் அதே மாதிரி தான், கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு சீம் விட்டு நம்ம வந்து லைனிங்கில் கட் பண்ணணும். அடுத்து மேலே உள்ள அந்த யோக் பாட்டு வந்து கட் பண்ணிடணும். பேட்டர்ன் ஷீட் வந்து சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைனிங் கிளாத்து 2 பீஸ் வச்சுருக்கேன், இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேட்டர்ன் ஷீட்டை கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதையும் ஜாயின் பண்ண போகிறோம், இதையும் ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும், இதுக்கு 1/2 இன்ச் தேவைப்படும் சரிங்களா. இப்போ இந்த பெல் பின் வந்து செட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு 2 பீஸ் கிடச்சிட்டு இது யோக் பாட்டு அப்புறம் இது கீழே வந்து கீழே உள்ள போர்ஷன் சரிங்களா. இந்த மாதிரி 2 போர்ஷன் இதான் வந்து நம்ம வந்து யோகட்டு குர்த்தி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம யோகட் குர்த்திக்கு வந்து லைனிங்கில் கிளாத் கட் பண்ணியாச்சு. இது வந்து லைனிங் தான் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து மெயின் கிளாத்லேயும் கட் பண்ணிடலாம். மெயின் கிளாத்தில் கட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது அப்படியே வந்து நம்ம அட்டாச் பண்ணிட போகிறோம். ஓகே, இந்த யோகட் நம்ம வந்து தைச்சிடலாம்.
இப்போ இந்த சாண்டல் கலர் வந்து மேலே வர மாதிரி நான் தைக்க போகிறேன். இப்போ லைனிங் இப்படி வச்சுட்டு இந்த ஆம்கோல் லைன்லேருந்து தைச்சிடலாம். கரெக்டாக இந்த ஒரு பாயிண்ட் அளவு தைங்க. அடுத்து நெக்லைன்லேயே அதே மாதிரி ஒரு பாயிண்ட் அளவுக்கு தைச்சிடலாம். இப்போ அது அப்படியே உள்ட்டாக திருப்பிடும். இப்போ இந்த ஷோல்டர் போர்ஷன் வரது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது என்ன பண்ணலான்னா நம்ம இந்த பெரிய நீடில் வச்சு உள்ளேருந்து எடுத்து விட்டுடலாம். இது தச்சு முடிச்சப்பறம் இந்த ஷேப்பில் இருக்கும். நம்ம வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக வந்துடும். நம்ம பெரிய கார்மெண்ட்ஸில் எப்படி லைனிங் நம்ம திருப்பி அடிச்சுட்டு ஒரு மேல் தையல் போடுவோமோ அதே மாதிரி நம்ம தையல் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தையல் போட்ட பிறகு சுற்றி தையல் போட்டுடலாம். பேலன்ஸ் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். இதே மாதிரி நம்ம வந்து பேக்கு ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி எடுத்து தைச்சாச்சு. அடுத்து வந்து கீழே உள்ள போர்ஷனுக்கு நம்ம வந்து தைச்சிடலாம். கீழே உள்ள போர்ஷனுக்கு நான் லாவெண்டர் கலர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம திருப்பி அடிக்க வேண்டாம். அதை அப்படியே வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி தையல் போட்டுடலாம். பேலன்ஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடணும்.
அடுத்து நம்ம வந்து மேலே உள்ள போர்ஷனை இதையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இதோட ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுவோம். நல்லா நார்த்தையில் போட்டுக்கோங்க. தையல் போட்டு நம்ம சைட் ஜாயின் பண்ணுறோம். சைட் ஜாயின் பண்ணதுக்கு நல்லா ஷேப்பாகவே நம்ம வந்து இது தைச்சிடலாம். இந்த மாதிரி ஷேப்பாக வரும் சரிங்களா. இப்போ வந்து இதில் வர நம்ம ஷேப் பண்ணிட்டு இதில் நல்லா ஃப்ளார் விட்டுக்கலாம். இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு, இங்கே ஒரு 3/4 இன்ச்சுக்கு நான் விட்டுக்கிறேன். கிளாத் 2 கட் நேராக வச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கம் சைட் ஜாயின் பண்ணிவிட்டு நான் ரைட் சைடு திருப்பியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த யோகட் குர்த்தியில் வந்து நம்ம வந்து ஆம்கோல் வர கட் பண்ணி நம்ம வந்து இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ நான் தைச்சி காமிச்சது வந்து வேஸ்ட் பார்ட்டோடு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எது சாய்ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மடித்து அடிக்கலாம். இல்லைன்னா நம்ம லேஸ் ஏதாச்சும் வாங்கி நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா இந்த ராய்ஜஸ் வந்து தெரியாது சரிங்களா. இப்போ இதை மடித்து அடிக்கணும்னா சும்மா ஒரு சிங்கிள் ஃபோல்டு மட்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஃபைல் தானே பண்ண போகிறோம். ஸோ இந்த சிங்கிள் ஃபோல்டு மட்டும் சுற்றி உங்களுக்கு நான் தைச்சி காமிக்கிறேன். நான் வந்து ஒயிட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி நான் வந்து தைச்சிருக்கேன். எதுக்காகனா உங்களுக்கு தையல் தெரியுதுக்காக நான் வந்து தைச்சிருக்கேன். நீங்கள் வந்து சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கலர் த்ரெட் தெரியாமல் நம்ம வந்து ஒரு லேஸ் வந்து நம்ம தைச்சிக்கலாம். இப்போ கீழே பார்த்திங்கன்னா அந்த சாண்டல் கலருக்கு மேட்சிங்காக இந்த லேஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன்.